என் பெயர் அனுபமா. திருமண வயதை கடந்துவிட்டது. ஒரு திருமண பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட உறுதியாகியிருந்தது. ஆனால் அந்த உறவு நடக்க நிறைய சிரமப்பட வேண்டியிருந்தது. ஆண் வீட்டார் பலவற்றை சொல்லி எங்களை துன்பப்படுத்தினார்கள். வீட்டில் எல்லோரும் ₹1 கூட வீணாக்காமல் சேமித்து வரதட்சணை தயார் செய்தார்கள். அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கி ஆண் வீட்டாரின் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார்கள். அவர்களின் ஆடைகளுக்கான செலவுகளை கூட எங்கள் வீடு ஏற்றுக்கொண்டது. இதற்கிடையில் என் சொந்த தேவைகளுக்கான ஷாப்பிங் பாக்கியாகியது. நான் பலவற்றை விட்டுக் கொடுத்தாலும் சிலவற்றை வாங்கியே ஆக வேண்டும். அதனால் ஒரு துணிக்கடைக்கு சென்றேன். 2 அல்லது 3 ஆடைகள் வாங்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது. கடைக்காரர் மிகவும் கஞ்சனாக தோன்றினார். ஒரு ஆடைக்கு அதிக விலை சொன்னார். இதுதான் விலை, வேண்டுமென்றால் வாங்கு, இல்லையென்றால் வேறு கடைக்கு போ என்றார். மனதில் நினைத்தேன், என்ன மரியாதை குறைவு! இருந்தாலும் ஆடைகள் எனக்கு பிடித்திருந்தன. ஆனால் என் கையில் பணம் இருந்தாலும் அங்கிருந்து வாங்கினால் வீட்டுக்கு திரும்ப பணம் மிச்சமிருக்காது. இந்த சிந்தனையில் மூழ்கியிருக்கும்போது திடீரென ஒரு பிச்சைக்காரர் கடைக்குள் நுழைந்தார். அவர் உயரமான வலிமையான ஒருவராக இருந்தார். வெள்ளை தாடி, முடி, சற்று வித்தியாசமான உடை. அவர் பிச்சை கேட்டுக்கொண்டு கடைக்குள் வந்தார். கடைக்காரர் கோபத்துடன், வெளியே போ, உன்னை யார் உள்ளே விட்டது என்று கத்தினார். பிச்சைக்காரர் அமைதியாக, என் கதையை கேள் மகனே. இன்று உன் கையால் ஒரு ரொட்டி சாப்பிட கிடைத்தால் உனக்கு கோடிகள் கிடைக்கும் என்றார். நான் அதிர்ந்து போனேன். இன்றைய காலத்தில் பிச்சை கேட்க என்னென்ன வழிகளை மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள். கடைக்காரர் கேலியாக, ஓ, நான் உனக்கு எத்தனை ரொட்டி கொடுத்தாலும் அத்தனை கோடி கிடைக்குமா என்றார். பிச்சைக்காரர், ஆமாம், எத்தனை ரொட்டி தருகிறாயோ அத்தனை செல்வம் உனக்கு கிடைக்கும் என்றார். அவரது வார்த்தைகளில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. நான் அறியாமல் அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கடைக்காரர் அவரை தள்ளி வெளியேற்றினார். நீ சொன்ன கோடிகளை வைத்து நீயே ரொட்டி வாங்கி சாப்பிடு என்று கூறினார். பிச்சைக்காரர் அமைதியாக, நான் தரமாட்டேன், கடவுள் தருவார். எனக்கு ரொட்டி தருபவனுக்கு கடவுள் செல்வம் தருவார் என்றார். கடைக்காரர் புச்சத்துடன், உன்னை போன்றவர்களை நான் பலரை பார்த்திருக்கிறேன். கடவுளின் பெயரை சொல்லி பிச்சை கேட்பவர்கள். உனக்கு கடவுள் பயம் கூட இல்லை என்று கூறி பிச்சைக்காரரை வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளினார். கடைசியாக ஒரு தள்ளலில் அவர் தரையில் விழுந்தார். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு ஏழை ஒரு ரொட்டி மட்டுமே கேட்டானே, பணம் கேட்கவில்லையே. ஒருவேளை அவருக்கு உண்மையில் பசி இருக்கலாம். அதனால்தான் இப்படி ஒரு வழியை கண்டுபிடித்தார். பெரிய வியாபாரிகள் கூட பொருள் விற்க விலை அதிகம் அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்தது என்று பொய் சொல்கிறார்களே. அப்படி இருக்க இந்த ஏழை ஒரு ரொட்டிக்காக ஒரு கதை சொன்னால் அதில் என்ன தவறு? நான் அந்த கடையை விட்டு வெளியே நடந்தேன். கடைக்காரர் என்னை அழைத்தாலும் நான் திரும்பி பார்க்கவில்லை. வெளியே வந்தபோது பிச்சைக்காரர் வேகமாக நடந்து செல்வதை பார்த்தேன். நான் கூப்பிட்டேன், தாத்தா, ஒரு விஷயம் கேளுங்கள். அவர் நின்றார். நான் கேட்டேன், உங்களுக்கு பசிக்கிறதா? அவர் சொன்னார், ஆமாம் மகளே, எனக்கு நிறைய பசி. எனக்கு ஒரு ரொட்டி தருபவனுக்கு கோடிகள் கிடைக்கும். நான் சொன்னேன், கோடிகள் வேண்டாம், நான் உங்களுக்கு உணவு வாங்கித் தருகிறேன். அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்று 10 சப்பாத்தியும் 2 தட்டுக்கறியும் பார்சல் வாங்கினேன். 2 வேளை உணவு சாப்பிட வேண்டி அதிகமாக வாங்கினேன். அந்த பொதியை தாத்தாவிடம் கொடுத்து சொன்னேன், இது உங்கள் உணவு. இப்போதும் இரவும் சாப்பிடலாம். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். கடவுள் எல்லாம் சரி செய்வார். அவர் என்னை உற்று பார்த்து கேட்டார், மகளே, உன் பெயர் என்ன? நான் பெயர் சொன்னேன். எங்கு வசிக்கிறாய் என்று கேட்டபோது, நான் இங்கு அருகில் வசிக்கிறேன் என்றேன். யாருடைய மகள் என்ற கேள்விக்கு நான் தபால்துறை மாஸ்டர் பிரகாஷின் மகள் என்று பதிலளித்தேன். அவர் சொன்னார், கடவுள் உன் பெற்றோருக்கு மகிழ்ச்சி தரட்டும். நான் சொன்னேன், என் திருமணம் விரைவில் நடக்க உள்ளது. என் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்க பிரார்த்திக்க வேண்டும். தாத்தா சொன்னார், கடவுளின் விருப்பப்படியெல்லாம் சரியாகும். நீ ஒரு நல்ல மனிதன். நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லது வரும். அவர் என் தலையில் கை வைத்து நிறைய ஆசீர்வாதங்கள் தந்தார். நான் செல்லும் வரை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். நான் எனக்காக எதுவும் வாங்காமல் வீட்டுக்கு நடந்தேன். வழியில் தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்தேன், நல்லவர்களுக்கு நல்லது வரும். ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரை பெரிய நன்மைகள் எதுவும் வந்ததில்லை. 28 வயதாகும்போது தான் ஒரு திருமண பேச்சு வந்தது. அதுவும் நான் ஒரு பள்ளியில் 15,000 சம்பளத்தில் ஆசிரியையாக இருந்ததால். திருமணத்துக்கு முன்பே என் வரவிருக்கும் மாமியாரும் அண்ணியும் என் சம்பளத்தை அவர்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என் தங்கை இதை என்னிடம் தொலைபேசியில் சொன்னாள். நான் இதை அப்பா அல்லது அம்மாவிடம் சொல்லவில்லை, ஏனென்றால் இந்த உறவு பெரிய சிரமங்களுக்குப் பிறகு கிடைத்தது. இதை சொன்னால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். பின்னர் எங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வந்த ஒரு உறவினர் அம்மா என்னிடம் ரகசியமாக பேசினார்.
அவர் சொன்னார், மகளே, இந்த வீட்டில் திருமணம் செய்யாதே. இவர்கள் நல்லவர்கள் இல்லை. இவர்கள் முதல் மனைவியை துன்புறுத்தியவர்கள். அவளின் சொத்து முழுவதையும் எடுத்து அவர்களின் மகளுக்கு வரதட்சணையாக கொடுத்தார்கள். இப்போது உன் சம்பளமும் வரதட்சணையும் மட்டுமே பார்த்து இந்த உறவு. உன் வரவிருக்கும் கணவர் நல்ல மனிதர் இல்லை. மற்ற பெண்களிடம் அவனுக்கு மோசமான ஆர்வம் இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் 4 சகோதரிகள். மற்றவர்களின் திருமணம் முடிந்துவிட்டது. ஏனென்றால் அவர்கள் அழகாக இருந்தார்கள். எனக்கு வேலை இருந்தாலும் தோற்றத்தில் பெரிய ஈர்ப்பு இல்லை. இந்த உறவு பெரிய சிரமத்துடன் கிடைத்தது. இதை மறுத்தால் 3 அல்லது 4 வருடங்களுக்கு மற்றொரு உறவு வர வாய்ப்பில்லை. அப்போது என் வயது 30 தாண்டிவிடும். 30 வயதாகும் ஒரு பெண்ணுக்கு உறவு கிடைப்பது எளிதல்ல. அதனால் நான் பெரிய கவலையில் இருந்தேன். இந்த எண்ணங்களுடன் வீட்டுக்கு நடக்கும்போது வழியில் சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கினேன். பஜாருக்கு வந்துவிட்டோமே, நேரத்தை வீணாக்க முடியாது. அப்பாவும் அம்மாவும் அந்த நாட்களில் பெரிய வருத்தத்தில் இருந்தார்கள். மகளை பிரிய வேண்டிய வலி அவர்களுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. வீட்டுக்கு வந்தபோது மற்றொரு பிரச்சனை என்னை காத்திருந்தது. அப்பாவின் கண்கள் கலங்கியிருந்தன. அவர்கள் சொன்னார்கள், திருமணத்துக்கு 2 வாரங்கள் மட்டுமே இருக்கும்போது ஆண் வீட்டார் ஒரு புதிய நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உடனே வேண்டும். நான் அதிர்ந்தேன். 1 லட்சம் எதற்கு? அப்பா சொன்னார், அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் குறைவாக வரதட்சணை தந்துவிட்டோம். கூலர் கீசர் கூட இல்லை. இன்று மாலை இதை பற்றி பேச அவர்கள் வருகிறார்கள். எங்களிடம் 1 ரூபாய் கூட மிச்சமில்லை. இதற்கு முன்பே கடன் வாங்கியெல்லாம் செலவழித்து விட்டோம். மாலையில் ஆண் வீட்டார் வந்தபோது அவர்கள் எங்களை பேரம் பேசுவது போல பேசினார்கள். இந்த பணம் எங்களுக்கு இல்லை, உன் மகளுக்கும் மருமகனுக்கும் தான். இந்த பணத்தால் அவன் ஒரு வியாபாரம் தொடங்குவான். பிறகு எல்லாம் உன் மகளுக்கு கிடைக்கும். எங்களுக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்கள் போகும்போது மிரட்டலும் விடுத்தார்கள். பணம் தயார் செய்ய முடியாவிட்டால் சொல்லிவிடு, நாங்கள் இந்த உறவை கைவிடுவோம். அப்பாவும் அம்மாவும் உடைந்து போனார்கள். நான் இரவு முழுவதும் அழுது பிரார்த்தித்தேன். மறுநாள் ஒரு முடிவு எடுத்தேன். நான் சொன்னேன், அப்பா, இந்த திருமணம் வேண்டாம். 1 லட்சம் ரூபாய் தயார் செய்ய எங்களால் முடியாது. இதற்கு முன்பே எல்லாம் வரதட்சணையாக கொடுத்துவிட்டோம். இனி வியாபாரமும் நாம் தயார் செய்து கொடுக்க வேண்டுமா? அவனால் சொந்தமாக எதுவும் செய்ய முடியாதா? அப்பா சொன்னார், அந்த பையன் நல்லவன். இந்த உறவு பெரிய சிரமத்துடன் கிடைத்தது. நான் சொன்னேன், ஆனால் அவனின் பெற்றோர் நல்லவர்கள் இல்லை. இவர்களுடன் வாழ்ந்தால் என் வாழ்க்கை துன்பமாகிவிடும். பையன் இப்போதே பெற்றோரை கேட்கிறான். பிறகு என்ன செய்வான்? அன்று மாலை என் பெயரில் ஒரு பார்சல் வந்தது. நான் எதுவும் ஆர்டர் செய்யவில்லை. தபால் ஊழியர் சொன்னார், இதற்கு பணம் முழுவதும் கொடுக்கப்பட்டுவிட்டது. கையெழுத்து போட்டால் போதும். அது ஒரு பெரிய பை. அதை திறந்தபோது உள்ளே நோட்டுகள் நிரம்பியிருந்தன. நாங்கள் அதிர்ந்து போனோம். இவ்வளவு பணத்தை நாங்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை. அப்பா சொன்னார், இது தவறாக வந்திருக்கிறது. திருப்பி கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன், என் பெயரில் வந்திருக்கிறது, எப்படி தவறாகும்? பையில் ஒரு கடிதம் இருந்தது. அதை படித்தபோது என் கண்கள் கலங்கின. கடிதத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, உன் பெயர் எனக்கு நினைவில்லை, ஆனால் உன் வீட்டு முகவரியை தபால் அலுவலகத்தில் கண்டுபிடித்தேன். இந்த பரிசை உனக்காக அனுப்புகிறேன். இந்த பணத்தை யார் கொடுத்தது என்று நீ யோசிக்கிறாய். இன்று யாரும் யாருக்கும் 1 ரூபாய் கூட இலவசமாக தருவதில்லை. ஆனால் எனக்கு உன் கையிலிருந்து எதுவும் வேண்டாம். இந்த பணம் உன் பெற்றோருக்கு, உன்னை போன்ற ஒரு மகளை வளர்த்தவர்களுக்கு. நான் அந்த துணிக்கடையில் உன்னை சந்தித்த பாட்டி. அங்கு என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். யாரும் எனக்கு ஒரு ரொட்டி தர தயாராக இல்லை. ஆனால் நீ எனக்கு 10 சப்பாத்தியும் கறியும் வாங்கி தந்தாய். உன் கண்களில் பார்த்தேன் என்னை மேலும் உதவ வேண்டும் என்று உனக்கு இருந்தது. நான் பிச்சைக்காரன் இல்லை, ஒரு பெரிய வியாபாரி. கடவுள் தந்த செல்வம் எனக்கு நிறைய உள்ளது. ஆனால் செலவழிக்க யாரும் இல்லை. எனக்கு குழந்தைகள் இல்லை. உலகை சோதிக்க நான் வெளியேறினேன். நான் சொன்னேன், ஒரு ரொட்டி தருபவனுக்கு 1 கோடி தருவேன் என்று. நீ எனக்கு 10 பேருக்கு உணவு தந்தாய். அதனால் நான் உனக்கு 10 கோடி ரூபாய் தருகிறேன். உன் திருமணத்துக்கு இந்த பணத்தை பயன்படுத்து. என் முகவரியும் இதோடு உள்ளது. உன்னை போன்ற ஒரு நல்ல மனிதனை மீண்டும் சந்திக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பணம் உன் நன்மைக்கு கிடைத்த பரிசு. இதை நல்ல முறையில் பயன்படுத்து. எப்போதும் இப்படி நல்ல மனிதனாக இரு. உன் பெற்றோருக்கு என் வணக்கத்தை தெரிவி. நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த மனிதர் பிச்சைக்காரர் இல்லை, ஒரு பெரிய வியாபாரி. அப்பாவுக்கு அவரை தெரியும். அப்பா சொன்னார், இவர் ஒரு பெரிய மனிதர். அவரது அலுவலகத்தை பார்க்க தலை நிமிர்ந்தால் கழுத்து வலிக்கும். அவருக்கு 10 கோடி கொடுப்பது நாம் யாருக்காவது 1000 ரூபாய் கொடுப்பது போல. அம்மா சொன்னார், இனி எந்த பிரச்சனையும் இல்லை. 1 லட்சம் ரூபாயை ஆண் வீட்டாருக்கு கொடுப்போம். உன் திருமணம் நடக்கும். நம் வீட்டு கூரையை சரி செய்வோம்.
நான் சொன்னேன், அம்மா, எதற்கும் நான் தயார். வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வியாபாரம் தொடங்கலாம். ஆனால் நான் அந்த குடும்பத்தில் திருமணம் செய்ய மாட்டேன். அவர்கள் நம்மை அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் இயந்திரமாக பார்த்தார்கள். இப்போதே இப்படி என்றால் திருமணத்துக்குப் பிறகு என்ன ஆகும்? நான் தொடர்ந்தேன். என் முடிவு பணம் கிடைத்ததால் இல்லை. இப்படிப்பட்டவர்களுடன் என் வாழ்க்கை எப்படி இருக்குமென்றுதான் என் பயம். அப்பா என் தோளில் கை வைத்து சொன்னார், மகளே, உன் முடிவு சரி. இனி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நாங்கள் ஆண் வீட்டாரை அழைத்து வர சொன்னோம். அவர்களுக்கு தோன்றியிருக்கும் நாங்கள் பணம் தயார் செய்திருப்போம் என்று. அவர்கள் வந்தபோது அப்பா அமைதியாக சொன்னார், உங்கள் எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்ற முயற்சித்தோம். ஆனால் இனி இந்த உறவை முன்னெடுக்க எங்களால் முடியாது. எங்கள் மகள் இந்த திருமணத்துக்கு சம்மதமில்லை. அவர்கள் அதிர்ந்தார்கள். உன் மகளுக்கு வேறு யாரோ கிடைத்திருக்க வேண்டும் என்று மோசமாக பேசினார்கள். அப்பா அமைதியாக சொன்னார், உன் மனது உன் வார்த்தைகளில் பிரதிபலிக்கிறது. இனி உன் வழியில் போ. அவர்கள் போனபோது என் கண்கள் கலங்கின. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, நிம்மதியின் கண்ணீர். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நான் தப்பித்தேன். பின்னர் நான் அந்த வியாபாரியை அமன் சௌஹானை சந்திக்க சென்றேன். நான் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், உன் முடிவு சரி. எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் உன்னை என் மருமகளாக்கியிருப்பேன். இனி முதல் நீ என் மகள். நான் என் சேமிப்பால் சகோதரிகளின் பிரச்சனைகளை தீர்த்தேன். ஒருவருக்கு வீடு தேவைப்பட்டது, மற்றொருவருக்கு வண்டி, இன்னொருவருக்கு அறுவை சிகிச்சை. நான் எல்லாவற்றையும் சரிசெய்து எங்கள் வீடையும் கட்டினேன். அப்பாவின் அம்மாவின் எல்லா கவலைகளும் மறைந்தன. நாங்கள் குடும்பத்துடன் தீர்த்த யாத்திரை சென்றோம். எல்லா சகோதரிகளும் ஒன்றாக. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பின்னர் என் பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியருடன் என் திருமணம் நடந்தது. அவர் என்னை உண்மையாக நேசித்தார். நாங்கள் ஒரு வியாபாரம் தொடங்கினோம். கடவுளின் அருளால் இப்போது மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நன்மை செய்தால் நன்மை வரும் என்று சொல்வது உண்மை. உண்மையும் மாண்பும் நன்மையுடன் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறுதியில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும்.